அம்மா அம்மா, என்ன? இந்த பாலையாவது குடிங்கம்மா. மாரிமுத்து, நீ போ. அம்மா, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? காலையில் கொடுத்த உணவை கூட நீங்கள் சாப்பிடவில்லை என்பதால் சற்று பாலையாவது பருகுவீர்கள் என்று மாரிமுத்து அதை கொண்டு வந்து கொடுத்தான். அவனிடம் போய் உங்கள் கோபத்தை காட்டலாமா? இப்பொழுது அப்படி என்னதான் நடந்துவிட்டது? இனி என்ன நடக்க வேண்டும்? என் பிள்ளை தோற்றுக்கொண்டே இருக்கிறானே. பாகநேரியிடம் பட்டமங்கலம் தோற்கலாமா? வாளுக்கு வேலியிடம் வல்லத்தரையன் தோற்கலாமா? நீங்கள் ஏனம்மா இதை தோல்வியாக நினைக்கிறீர்கள்? நீங்களாக உங்கள் மனதில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக் கொண்டு அது நடக்கவில்லையே, இது நடக்கவில்லையே என்று வருந்துவது எப்படி பொருந்தும்? ஏன் பொருந்தாது? தன் பிள்ளை வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு தாய் எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? மருது சகோதரர்கள் விஷயத்தில் வல்லத்தரையன் தோற்றிருக்கிறான். அதனால் வேதனை எனக்குத்தான். தவறு செய்துவிட்டேன் வீரம்மாள், தவறு செய்துவிட்டேன். வாளுக்கு வேலியும் வல்லத்தரையனும் ஒன்றாக வரவேண்டும் என்று ஊமைத்துறை அழைத்த போதே போகாதே என்று வல்லத்தரையனை நான் தடுத்திருக்க வேண்டும். அப்படி செய்யாததால் தான் அனைவரும் நம்ப வைத்து வல்லத்தரையனை ஏமாற்றி விட்டார்கள். அம்மா, இது நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஊமைத்துறையார் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அது ஒட்டுமொத்த மக்களின் நன்மையை கருதி இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் வல்லத்தரையனையோ வாளுக்கு வேலையையோ நினைத்து இருக்காதம்மா. தம்பியிடம் பொறுப்பை ஒப்படைத்த ஊமைத்துறையார் அதனால் சில சிக்கல்கள் ஏற்படும் என்பதை உணர்ந்து வெள்ளையர்களை திசை திருப்புவதற்காக வாளுக்கு வேலியை கொண்டு புதிதாக ஒரு திட்டம் தீட்டியிருக்க வேண்டும். அதன்படி அந்த திட்டம் வெற்றியும் பெற்றிருக்க வேண்டும். இதற்காக சந்தோஷப்படுவதை விட்டுவிட்டு சங்கடப்படுகிறீர்களே அம்மா. புரியாதடி, உனக்கெல்லாம் என் உணர்வு புரியாது. உன்னை எல்லாம் 10 மாதம் சுமந்ததையே பெரும் பாரமாக நினைக்கின்றேன். போய் இங்கிருந்து. என்ன அக்கா இது? என்ன நடந்தது? அம்மா, ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? வாடா வா. கேள்வியா கேட்கிறாய்? அண்ணன் ஒரு பெரும் பொறுப்பை ஏற்று செயல்படுத்தும் போது அதற்கு துணையாக இல்லாமல் குதிரை வாங்க போனவன் தானே நீ? அம்மா, அண்ணன் தீட்டிய திட்டத்தில் உள்ள குறையை சுட்டிக்காட்டினேன். மாமாவின் குறுக்கீட்டை தடுக்க பார்த்தேன். ஆனால் எதையுமே அண்ணன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அருகில் இருந்தால் நடுவே ஏதாவது சொல்லி அவரது திட்டத்தை மாற்ற வேண்டும் என்று எனக்கு தோன்றும். அண்ணனும் மாமாவும் போட்ட திட்டத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அம்மா. அதை எப்பொழுதோ நான் அவர்களிடம் தெரிவித்து விட்டேன். ஆனால் அண்ணன் அதை ஏற்கவில்லை. உன் அண்ணன் என்ன செய்தால் என்ன, என்ன பேசினால் என்ன? எந்த நிலையிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று நீ அவனுக்கு துணையாக நின்றிருக்க வேண்டாமா? எப்படி அந்த ஆதப்பன், கருத்தாதப்பன், அவன் அண்ணன் வாளுக்கு வேலிக்கு துணையாய் இருந்ததால் தானே மருது சகோதரர்களை காக்கும் விஷயத்தில் பெரும் வெற்றி பெற்று அளவுக்கு அதிகமான புகழையும் அவர்கள் பெற்று விட்டார்களே. நீயும் அப்படி இருந்திருந்தால் உன் அண்ணனுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லோரும் சேர்ந்து கொண்டு என் லட்சியத்திற்கு துணையாக நிற்கும் என் மூத்த பிள்ளையை வேதனைப்படுத்தி விட்டீர்கள். அம்மா, என்னக்கா இது? எதை சொல்வது வைரமுத்தா? அம்மா விரக்தியின் எல்லையில் இருக்கிறார். இப்பொழுது நாம் எதை சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்ளும் மனநிலையில் அவர்கள் இல்லை. அப்படி என்னதான் நடந்தது? அப்படியானால் உனக்கு அங்கு நடந்தது எதுவும் தெரியாதா? தெரியாது அக்கா. அப்படி நீ எங்குதான் சென்றிருந்தாய்? குதிரைகள் வாங்க சென்றிருந்தேன். சென்ற இடத்தில் குதிரைகள் வர சற்று தாமதமாகிவிட்டன. அதனால்தான் அங்கேயே தங்கி குதிரைகளை வாங்கி வந்தேன். அதற்குள் இங்கு ஏதேதோ நடந்துவிட்டது. நீ சொன்னது போல் வல்லத்திரையின் இட்ட திட்டத்தில் என்ன குறை, எங்கு குறை என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்னல் அக்னியுவிற்கு விஷயம் தெரிந்து மேலூரில் வந்து உன் அண்ணனுடைய பாதுகாப்பு வளையத்தை உடைத்து ஆங்கிலேய வீரர்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள். அனைவரையும் துப்பாக்கிகளின் முனையில் நிறுத்திவிட்டான்.
இவர்களின் முகத்திரையை கிழித்தெறி. எஸ்கர். வாளுக்கு வேலியும் கருத்தாதப்பனும் நாட்டிற்கு நன்மைதான் செய்திருக்கிறார்கள். மருது சகோதரர்களை ஆங்கிலேயர்களிடமிருந்து காப்பாற்றியிருக்கிறார்கள். ஆனால் அம்மாவும் வல்லத்தரையனும் தனக்கு அவர்கள் ஏதோ துரோகம் செய்து விட்டதாக கருதுகிறார்கள். வாளுக்கு வேலியின் மீது வெறுப்பை கக்குகிறார்கள். அண்ணன் எங்கே அக்கா? அப்பாவின் படம் வைக்கப்பட்டிருக்கும் அறைக்குள் நுழைந்தவன் வெளியே வரவே இல்லை. அம்மாவாவது தன் வேதனையை வார்த்தைகளால் கொட்டி தீர்த்து விடுகிறார்கள். ஆனால் உன் அண்ணன் எங்கள் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எல்லாவற்றையும் மனதிற்குள் வைத்துக் கொண்டு புழுங்கிக் கொண்டிருக்கிறான். அப்பா, உங்களை கொன்றவனின் குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்ற வஞ்சத்தை நான் சிறுவயது முதலே வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை என்னால் செய்ய முடியவில்லையே அப்பா. அந்த வாளுக்கு வேலியிடம் நான் தோற்றுக்கொண்டே இருக்கிறேனே, அவமானப்பட்டு நிற்கிறேனே. இது ஏன்? ஒவ்வொரு விஷயத்திலும் அவன் ஏதோ ஒன்று செய்து தான் அம்பலக்காரர்களிலேயே தலை சிறந்தவன் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறானே, அதை என்னால் தடுக்க முடியவில்லையே. ஏன்? மருது சகோதரர்களை காப்பாற்றும் பொறுப்பு எனக்கு தரப்பட்டு அதற்காக திட்டம் தீட்டினேன். இதை சிறப்பாக செய்வதால் சிவகங்கை சீமையில் உள்ள அனைத்து அம்பலக்காரர்களில் நானே சிறந்தவன் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று எண்ணினேனே. ஆனால் அந்த வாளுக்கு வேலி அனைத்தையும் பாழாக்கி விட்டானே. எனக்கும் தெரியாமல் ஒரு திட்டத்தை அவன் தீட்டி என்னை முட்டாளாக்கி விட்டானே. அண்ணா, என்ன அண்ணா இது? குதிரைகளை வாங்கும் பணிகளை எல்லாம் வெற்றிகரமாக முடித்துவிட்டு நாடு திரும்பினால் இங்கு இப்படி ஒரு பிரச்சனை பூதகரமாக கிளம்பி இருக்கிறதே. எதற்காக வந்தாய் வைரமுத்தா? எல்லாம் முடிந்து நான் அவமானப்பட்டு நிற்கும் காட்சி எப்படி இருக்கிறது என்று பார்க்க வந்தாயா? நான் தோற்றுவிட்டேன் வைரமுத்தா. ஏன் அண்ணா இப்படியெல்லாம் நினைக்கிறீர்கள்? உங்கள் நோக்கம் என்ன? மருது சகோதரர்கள் குலதெய்வ வழிபாட்டை எந்த ஆபத்தும் இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் நிறைவேறிவிட்டதே. ஆனால் அது என் மூலமாக நிறைவேறவில்லையே. நான் போட்ட திட்டப்படி அது நடக்கவில்லையே. அந்த அக்னியும் நாங்கள் போகும் பாதையை சரியாக தெரிந்து கொண்டு அங்கு வந்து எங்களை மடக்கி பிடித்துக் கொண்டானே. ஆனால் நல்ல வேளையாக மருது சகோதரர்கள் அங்கு வந்து அந்த வளையத்தில் அகப்படவில்லையே. ஒரு வேளை அப்படி அகப்பட்டிருந்தால் பட்டமங்கலத்து வரலாற்றில் மாறாத களங்கம் அல்லவா நேர்ந்திருக்கும். அப்படி ஏதேனும் நடந்திருந்தால் என் உயிரை கொடுத்தேனும் நான் மருது சகோதரர்களை காப்பாற்றியிருப்பேன். ஆனால் இப்போது நடந்தது என் வாழ்க்கையில் பெரிய கலங்கமாகிவிட்டது. பட்டமங்கலத்தின் புகழ் பட்டு போய்விட்டது. பாகனேரியின் புகழ் ஏறிவிட்டது. இத்தனைக்கும் காரணம் என்ன? அந்த அக்னியுவிற்கு இந்த விஷயம் தெரிந்ததனால் வந்த வினைதானே. உண்மைதான் அண்ணா. இந்த வீட்டிற்குள் நம் குடும்பத்தினரிடம் மட்டுமே சொன்ன அந்த திட்டம் எப்படி கர்னல் அக்னியுவிடம் போய் சேர்ந்தது? இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். யார் சொல்லியிருப்பார்கள் என்று நீ நினைக்கிறாய்? ஒன்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும், அல்லது நான் சொல்லியிருக்க வேண்டும். இல்லை என்றால் மாமா சொல்லியிருக்க வேண்டும். மாமாவின் மீது சந்தேகப்படுகிறாயா? அவர் மூலம்தான் செய்தி கர்னல் அக்னியுவிற்கு போயிருக்க வேண்டும் என்று நம்புகிறாயா? அப்படியும் நடந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்றுதான் சொல்கிறேன். உனக்கு மாமாவின் மீது ஒரு வெறுப்பு இருக்கிறது. அவர் எப்போதுமே பாகனேரி மீது பகையாக இருக்கிறார் என்பதால் அவரை உனக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் அவர் மீது நீ குறை சொல்கிறாய். குறை சொல்லவில்லை அண்ணா, நடந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்கிறேன். அதற்கு வாய்ப்பே இல்லை என்கிறேன் நான். ஆனால் இது யார் மூலமாக நடந்திருக்கும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். யார்? வாளுக்கு வேலி.
இவ்வளவும் அந்த வாளுக்கு வேலி செய்த சதி. வேண்டுமென்றே நானும் அவனும் ஊமைத்துறையாருக்கு முன்னால் சந்திப்பது போல் சந்திக்கச் செய்து அவர் தரும் பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்வது போல் விலகி ஒரு சதி வலையை பின்னி இருக்கிறான் அந்த வாளுக்கு வேலி. அவன் மனதில் வல்லத்தரையனை விட தான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும் என்பதுதான் மேலோங்கி இருக்கிறது. அதற்காகத்தான் அக்னியுவிற்கு இந்த திட்டம் யார் மூலமாகவோ தெரியும்படி செய்து சரியான நேரத்திற்கு அவர்களை அங்கு வர செய்து எங்களை வளைத்துக் கொண்டு வல்லத்தரையன் பாதுகாத்தவர்கள் மருது சகோதரர்களே அல்ல என்று அனைவருக்கும் தெரியப்படுத்தி என்னை கேள்விக்குறியாக்கிவிட்டான். என் முகத்தில் கரியை பூசிவிட்டான். ஆனால் இத்தோடு இந்த வல்லத்தரையன் ஓய்ந்து விடுவான் என்று அவன் நினைத்திருந்தால் அது ஒருபோதும் நடக்காது. என் மனதில் ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கும் மஞ்சம் என்ற நெருப்பில் அவமதிப்பு என்ற நெய்யை ஊற்றி அந்த அக்னியை அதிகப்படுத்தி விட்டான் அந்த வாளுக்கு வேலி. அந்த நெருப்பு என்றாவது ஒரு நாள் அவனை எரிக்காமல் விடாது. அண்ணா, இதில் நீங்கள் மட்டுமே சம்பந்தப்பட்டிருந்தால் பாகநேரி நாட்டு அம்பலக்காரர் வாளுக்கு வேலி இப்படி செய்திருப்பார் என்று சொல்லலாம். ஆனால் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது மருது சகோதரர்களும் ஊமைத்துறையாரும். அப்படி இருக்கையில் பாகநேரி அம்பலக்காரர் இப்படி செய்திருக்க வாய்ப்பே இல்லை. அது மட்டுமல்ல அண்ணா, மருது சகோதரர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் பக்தியும் பற்றும் பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியும் வைத்திருக்கிறார். அதனால் நிச்சயமாக அவர் இந்த காரியத்தை செய்ய வாய்ப்பே இல்லை அண்ணா. ஓ, உன் அண்ணன் சொல்வதை விட அந்த பாகநேரி அம்பலக்காரன் மீதுதான் உனக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ? என்னை சுற்றி இருப்பவர்களுக்கே என்னுடைய அருமை தெரியாத போது மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணா, நான் சொல்வதை நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் தனிமையில் இருக்க வேண்டும். போ! இறைவா, நான் செய்தது சரியா தவறா எனக்கு தெரியவில்லை. உன் அருளால் எனக்கு அமைய பெற்ற நடன கலையை உன் திருவடிக்கே சமர்ப்பணம் செய்வதாக எண்ணித்தான் இதுவரை எனது நாட்டிய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட உன்னதமான கலையை உணராமல் அதிகாரத்தில் இருக்கும் ஒருவன் அவனுடைய நிபந்தனைக்கு நான் கட்டுப்படாததால் எனது நாட்டியத்தை நிறுத்த வேண்டும் என்று வெள்ளூர் தலைவர்களுக்கு ஆணையிடுகிறான். அந்த ஆணையையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு எனது நாட்டியம் வேண்டாம் என்று தடை செய்கிறார்கள். ஆனால் ஆளுமையில் இருக்கும் ஒரு அம்பலக்காரனோ அதில் தலையிட்டு சுந்தரியின் நாட்டியம் நடக்கத்தான் வேண்டும் என்று கட்டளையிட அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இங்கு வந்து எனது நாட்டியம் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மொத்தத்தில் உன் அருளால் எனக்கு அமைய பெற்ற பரத கலையை மக்கள் முன் அரங்கேற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை ஆளுமையில் இருப்பவர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் தான் நிர்ணயிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டதே. பரத கலைதான் என் வாழ்க்கை என்றும் நாட்டிய கலைதான் எனது நாடி துடிப்பு என்றும் இதுவரை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உன்னதமான வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு வேறொருவன் தயவை எதிர்பார்க்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டாயே. என்னுடைய வாழ்க்கை எல்லோரையும் போல ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் நாட்டிய கலையை பலருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சுந்தரி எந்த சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் யாருடைய ஆசைக்கும் இணங்காமல் உறுதியோடு தன் வாழ்க்கையை நடத்தினாள். மடியும் போதும் நாட்டிய மேடையில்தான் மடிந்தாள் என்று வருங்காலம் சொல்ல வேண்டும். ஆனால் எனது லட்சியத்திற்கு சோதனை ஏற்படுவது போல் பல பிரச்சனைகள் இப்போது ஏற்பட்டு விட்டது. இறைவா,
எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை எனக்கு கொடு. கடைசி மூச்சு வரை சுந்தரியின் கால்களில் சலங்கையோடு இருக்கச் செய். அக்கா, உன்னுடைய ஆசையையும் லட்சியத்தையும் நடராஜர் முன்னால் கொட்டி தீர்த்து விட்டால் மட்டும் போதாது. அதற்கு தக்கபடி அனுசரித்து வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறாய் வடிவு? நம்முடைய எல்லா கோரிக்கைகளையும் இறைவனே நேரில் வந்து நிறைவேற்றி வைக்க மாட்டார் அக்கா. ஏதோ ஒரு ரூபத்தில் யார் மூலமாவதுதான் முடித்து வைப்பார். அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை நீ பயன்படுத்த தவறியதால் அந்த வனிதாமணி அதை தனக்கு சாதகமாக சரியாக பயன்படுத்திக் கொண்டாள். வடிவு, என்ன சொல்கிறாய்? மாமாவின் முயற்சியால் பாகனேரி அம்பலக்காரர் மூலம் வெள்ளூரில் உனது நாட்டியம் நடைபெற வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்ட போது அதை மறுத்து அந்த நிகழ்ச்சியே வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டாய். வந்தவர்களை வாயடைத்து போகும்படி செய்து விட்டாய். இப்போது என்னவாயிற்று பார்த்தாயா? இனி எப்போதும் வெள்ளூரில் உனது நிகழ்ச்சி நடைபெற முடியாதபடி சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஏன்? இனி சுந்தரியின் நாட்டிய நிகழ்ச்சியே வேண்டாம் என்று அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி தீர்மானித்து விட்டார்களா என்ன? சுந்தரியின் நிகழ்ச்சி வேண்டாம் என்று தீர்மானிக்கவில்லை. இனி வனிதாமணியின் நிகழ்ச்சிதான் வேண்டும் என்று எல்லோரும் சொல்லிவிட்டார்கள்.